வா கிழவி, என்ன மகன் வீட்டுல இருந்து வந்துட்டியா? நல்லா இருக்கியா? அவன் இருக்கிற ராசம் எனக்கு என்னமா அங்க இருக்க பிடிக்கலமா. எப்பவும் உங்க ஞாபகம் தான். பிள்ளைங்க எப்படி இருக்குதோ என்னமா இருக்குதுங்களோன்னு உங்க ஞாபகமே நான் போறப்பட்டு வந்துட்டேன். போயேன் ஏன் கிழவி, உன் மகன் உன்கிட்ட நல்லபடியா பேசினாரா? இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுல அர்த்தமும் இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றதுல அர்த்தமே இல்ல. அப்படி ஒரு கேள்வியை கேட்கற நீ. அது சரி, உன் மருமக இப்ப எப்படி இருக்கா? உடம்பு தேவையில்லையா? பரவாயில்ல, நல்லா இருக்காமா. அன்னைக்கு போனதும் உன் மருமக கடுகு தாளிக்கிற மாதிரி உன்னை தாளிச்சு கொட்டிருப்பாளே. ராசம் 1000 இருந்தாலும் அவ என் மருமக. அவ இன்னைக்கு என்ன திட்டுவா, நாளைக்கு நான் அவளை திட்டுவேன். 2 பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம். உனக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு, எந்த வீட்டுல மாமியா மருமக தகராறு இல்லாம இருக்கு சொல்லு பாக்கலாம். இருந்தாலும் நான் மேலோகத்துக்கு போன பிறகு என் புள்ளைய காப்பாற்ற வேண்டியது என் மருமக தான். அதனால என் வாயால என் மருமகளை வீட்டை விட்டு போ அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது சரி, நீ எப்ப போய் சாரோவை கூட்டு வர போற? இத பாரு, இப்பதான் நீ வந்திருக்க, சும்மா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன் நானு. நீ சொல்றிய அந்த சரோ, அவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடமும் கிடையாது, அது முடிஞ்சு போன விஷயம். இந்த வார்த்தை அப்படியே என் காதுல குழு 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 குழுன்னு விழுதுறியப்பா. நல்லா என்னண்டி உனக்கு? இந்த உலகத்தில் உள்ள பொம்பளைங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் கிழவி, எதுக்காக அம்மாவோட வாய்க்கின்ற விட்டுறேன்? என்னடி இது கதை? அதுக்காக என் மனசுல பட்டதை நான் சொல்லாம இருக்க முடியுமா? ராசம், வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறது அவ்வளவு நல்லாவே இல்ல. ஏற்கனவே பலவித வேதனையோட இருக்கிற, இன்னும் பலவித வேதனையை தேடிக்காத. கொஞ்சமாவது நல்லதையே பேசு, நல்லதையே நினை, அப்ப தாண்டி நல்லதே நடக்கும். நான் சொல்றது கொஞ்சமாவது உரைக்குதா கிழவி உனக்கு? சச்ச, செல்வம் பைய வாயும் இந்த கிழவி வாயும் எந்த சிமெண்ட்டை வச்சு அடக்க முடியாது போல இருக்கு. அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். என்னடி எது மனசுல வச்சு நீ இப்படி எல்லாம் பண்ற? என்ன நிர்மலா சொல்ற? அண்ணிய வரவிடாம பண்ணிடுவியா? நடக்கிற காரியமா இது? என்னடி நீ இப்படி சொல்ற? அண்ணன் ஏதோ தற்காலிகமா நம்மளோட பேச்சு கேட்டுட்டு இருக்கு, அதுவே காலம் பூரா நீடிக்கும் நம்புறியா நீ? என்னடி நீ இப்படி சந்தேகமாவே பேசுற? என் புள்ள நான் சொல்றதை எப்பவுமே மீற மாட்டான். எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. புரியாம பேசாதம்மா நீ. அண்ணன் உன் பேச்சு கேக்குறது ஓரளவுக்கு நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பொறுத்துதான் இருக்கு. அண்ணிய விடு. குழந்தை பத்தின நினைப்ப அண்ணன் மனசுல இல்லாமலையா இருக்கும்? இது இப்படியே இருந்தா அண்ணன் மனசுல அம்மா ஒரு சுயநல காரியம் தானே தோணும். இது இப்படியே நீடிச்சா உன்னை பத்தி என்ன பத்தி அண்ணன் மனசுல கசப்பு தானமா தோணும். அண்ணன் தன்னோட ஆசைகளை நமக்காவே வீம்புக்குன்னு அடக்கி வச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அடக்கி வச்சா அது ஒரு நாள் வெடிச்சிருமா. அப்புறம் நீயும் நானும் அண்ணனுக்கு வேண்டாதவங்களா ஆயிடுவோம். என்னடி என்னமோ எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? யோசிச்சு பாருமா, நான் சொல்றதுல இருக்கிற உண்மை உனக்கு புரியும். அண்ணனா போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் அதுவே நமக்கு வீக்கா போயிடும். நாமளே முந்திக்கிட்டு அண்ணிய போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா அண்ணனுக்கு நம்ம மேல இருக்கிற பிரியம் இன்னும் ஜாஸ்தி ஆகுமா? அன்னிக்கும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும், புரியுதா? இப்படி யோசிச்சு பாருமா, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். அண்ணன் மனசு மாதிரி அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அன்னிக்கு நம்ம மேல இருக்கிற பயம் சுத்தமா போயிடும். அப்புறம் நம்மள மதிக்கவே மதிக்காது இல்ல. நேரம் வரும்போது நான் பேசிக்கிறேன். இப்ப நீ எதுவும் பேசாத, எப்பவும் போல இரு, புரியுதா? கிழவி வேற அங்க நின்னுகிட்டு இருக்கு, வா போலாம். என்னடியம்மா, என்ன எல்லா ரகசியத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரு ரகசியம் இல்ல, சாதாரணமா தான் பேச. அடி போங்கடி சோப்பன சுந்தரிகளா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால என்ன ரகசியம் பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்லட்டுமா? என்ன அதையும் தான் சொல்ல. என்ன சாராவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நீ சொல்லிருப்ப. ஓ மக படிச்சவளாச்சே. இல்லம்மா, அண்ணிய கூட்டிட்டு வரதான் நல்லது, அண்ணிய கூட்டிட்டு வரலன்னா அண்ணன் மனசு மாறி விபரீதம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு உன் மக சொல்லிருப்பா. சரிதானா? பாட்டி, ஏ கிழவி, என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நாங்க ஒண்ணும் அப்படி பேசல, நாங்க பேசின விஷயமே வேற. என்ன பெரிய விஷயம்? குடும்பத்தோட சேர்ந்து குன்ன குடிக்க காவடி எடுத்து பேசிக்க போறீங்க. இத பாரு கிழவி, அடிப்பாடி ஆத்தாள் மகனும் தனியா போய் குசு குசு குசுன்னு பேசுறீங்கன்னா நல்லத பத்தியா பேச போறீங்க? இப்ப என்ன வந்தது? பேசுங்கடி. நீ எத்தனை நாளைக்கு பேச போறீங்க? பேசிக்கிட்டே இருங்க. நீ பேசாம உன் மகன் வீட்லயே இருந்திருக்கலாம் கிழவி. இங்க எதுக்கு வந்த? அதான் ஒரு சொலவடை இருக்கம்மா. கழுத கட்டா கூட்டிச்சு ஒரு காவடி தப்பனா குன்ன குடின்னு, அதுதான் நடந்திருக்கு. பவானி, பவானி ப்ளீஸ், ப்ளீஸ் பவானி.
என்ன பவானி, என்ன உனக்காகத்தான் வரேன்னு தெரிஞ்சும் என்ன தாண்டி போக பாக்குறியே? இத பாருங்க, உங்க நடவடிக்கை ஆள் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. பவானி, என் பக்கம் இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்கோ. அந்த பையன் எனக்கு என்ன விரோதமா? உன்னை பத்தி தப்பா பேசினா அதை நான் பொறுத்துக்க முடியுமா? அதான் அடிச்சேன். இத பாருங்க, எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவோ இல்ல நீங்க சொல்ற விளக்கத்தை கேட்கவோ எனக்கு பிடிக்கல. ஏன் வழியில நான் போறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பவானி, உன்னை சத்தியமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பவானி. ஆனா எனக்கு ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை. உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு ப்ளீஸ். உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. நீங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் என் மனசுல இல்லன்றதையும் சொல்லியாச்சு. மறுபடியும் உங்களுக்கு விளக்க சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. போயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பவானி, என்ன சரியான நேரத்துல புரிஞ்சுக்கவே மாட்டியா? இத பாருங்க, நீங்க தொடர்ந்து என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டி வரும். இது ரொம்ப சின்ன விஷயம். நானே உங்ககிட்ட ஸ்மூத்தா பேசி முடிச்சலாம்னு நினைச்சுதான் இப்படி அமைதியா பேசிட்டு இருக்கேன். இத வீட்ல சொல்லி பெரிய பிரச்சனையாக்க நான் விரும்பல. ஆனா நீங்க இத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னியோட இதை விட்டுருங்க. இல்ல வேற வழியே இல்ல, எங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டி வரும். அப்புறம் அவர் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜாக்கிரதை. பவானி ப்ளீஸ். பவானி, லீலா, நம்ம ஊர் கீரைனா கீரை தான். பாரு எவ்வளவு தள தளன்னு மனமா இருக்கு. ஆமாக்கா, இந்த கீரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தா விரும்பி சாப்பிடுவாரு. அடேங்கப்பா. நீ ஏன்க்கா சிரிக்கிற? ஏன் உன் வீட்டுக்காரர் கீரை சாப்பிட மாட்டாரா? என்ன லீலா, அவரு காய்கறி பார்ட்டி. நம்மள போலவா காசு கொடுத்து காய்கறி வாங்க போறாங்க? ஆமா ஆமா, நாம 3 பேர் இங்க இருக்கோம். அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம நினைப்பு இருக்குமாக்கா? அதெல்லாம் இங்க இருக்க போகுது. இந்நேரத்துக்கு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. விஜி, எங்க 2 பேரோட புருஷனையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால, உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு? அத நானே சொல்றேன். நீ ஐயோ கோபி, வாங்க 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 வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. வீட்ல நல்லா இருக்காங்க. வாங்க. வாங்க உட்காரு. என்னது சட்டுன்னு வந்து நிக்கிறீங்க? விஜய் உங்களை பத்தி என்ன சொல்ல போறான்னு கேக்குறத கெடுத்துட்டீங்களே. என்ன விஜய் சொல்லலாம்னு இருந்த? அது வந்துங்க, நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. ஏன் கோபி, பொண்டாட்டி அமிச்ச கையோட பின்னாடியே வந்து நிக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குதுங்க. இத நீங்க சொன்னதுனால ஜாலியா சந்தோஷமா எடுத்துக்க முடியுது. இதே வார்த்தையை எங்க வீட்டாளுக்கு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, கிறக ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். பரவாயில்லையே, பொண்டாட்டி மேல அக்கறை கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. தனியா பேசணுமா? நாங்க வேணா இங்க இருந்து போயிட்டுமா? ஏம்மா, ஆசையா விஜய் பார்க்க வந்திருக்காரு, ஏன் கிண்டல் பண்ற? இப்படியும் ஒரு ஆள் இருக்காரேன்னு சொல்ல வந்தப்பா. இப்படியும் ஒருத்தர் இருக்காருன்னா எப்படி? உங்க வீட்டுக்காரர் தானே வீட்டு வாசல் வச்சு என்னைய கேட்டாரு, அது மாதிரியா? ஐயோ, நான் சந்தோஷமா இருக்குன்னு தானே சொல்ல வந்தேன். கோபி, இப்ப நீங்க என்னதான் பேசி சமாளிச்சாலும் நீங்க விஜய் தானே பார்க்க வந்தீங்க. மாணிக்க நான் பார்த்தேன். மாணிக்க என்னை கார்மெண்ட்ஸ்க்கு வந்திருந்தார். என்னைய பார்த்து தனியா பேசணும்னு சொல்லி பீச்சுக்கு கூட்டு போய் மனசு விட்டு பேசினாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் இத்தனை நாளா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோன்னு தான் தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கோபக்காரரு, வியாபாரி, தன்னோட காரியம் ஒன்னே குறிக்கோளா வச்சுட்டு இருக்க ஒரு ஆள் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. நம்ம எப்படி நினைக்கிறோம், சொந்த பந்தம் வரப்போ இருக்குன்னு நினைக்கிறோமே, அதே மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. கொடைக்கானல் நம்ம எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி சந்தோஷமா என்னால இருக்கணும் தான் அவருக்குள்ளே ஆசை இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. இது எல்லாத்துக்கும் அவர் சொல்ற ஒட்டுமொத்த காரணம் அவங்க அம்மா. அவங்க அம்மா அவரை வளர்த்த விதம். தன் மகன் தன்னோட பேச்சை மட்டும் தான் கேட்கணும், தன்னை மீறி ஒரு சின்ன செயல் கூட செய்யக்கூடாதுன்னு கண்டதான் வச்சிருக்காங்க. அவங்க உங்களுக்குன்னு சுய புத்தி வேண்டாம். எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட எப்படியா இருக்காங்க? பாவம் விஜய், அவரு சின்ன வயசுல இருந்து இவங்களை வளர்க்கறதுக்கா அந்த அம்மா பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் இவர் கூட இருந்தே பார்த்திருக்காரு. அது அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. தன்னோட வாழ்நாள்ல தன்னோட அம்மாவை காலம் பூரா நல்லா வச்சு பாத்துக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட மிச்சம் இருக்கு. இதான் நிஜம். கோபி,
அவங்க ஏதாவது நல்லது செஞ்சா, நல்லது சொன்னா அதுக்கு துணை போலாம். ஆனா இப்படி அவங்க செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் துணை போறது எந்த விதத்துல நியாயம் கோபி? இது அவரே ஒத்துக்கிறார். நீ அவங்க அம்மா பண்ற தவறுகள், அநியாயங்கள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா செல்வம் மாதிரி அவரால் அதை தட்டி கேட்க முடியல. ஏன்னா அவங்க அம்மாவோட கண்ணுல இருந்து வர்ற ஒரு சொட்டு கண்ணீர் கூட தான் எந்த விதத்திலும் காரணமா இருக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் சின்ன மேலையும் சரி, நடராஜ் மேலையும் சரி அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு. உங்க 2 பேரும் ஒன்ன வீட்டுக்கு கூட்டு போன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பேசும்போது ஏதோ பேச்சுக்காக பேசுற மாதிரியே தெரியல. இத பேசும்போது கண்ணெல்லாம் கலங்கி அவர் உள் மனசுல இருந்து வந்த வார்த்தைகளா இருந்துச்சு. அப்போ சரோகாவை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவரோட நிலைமை இருதலை கொள்ளி எறும்பா இருக்கு. சரோனியை நடராஜையும் கூட்டு போகணும்னு அவருக்குள்ள ஆசை இருக்கு. ஆனா அவங்க அம்மா மீறி அவரால் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க அம்மா பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கணும். இதுதான் அவர் சூழ்நிலை. அவரே சொல்றாரு, கோபி என்னோட பொண்டாட்டியை கூட்டு வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா எங்க அம்மா மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் என்னோட நிலைமை. இந்த நிலைமையில இருக்கிறதுக்காக நான் வெக்கப்படுறேன், அசிங்கப்படுறேன், வருத்தப்படுறேன். என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாரே. இங்க பாருங்க, இந்த நிலைமையில மாணிக்கனை திட்டுறதும் குறைவா பேசுறதும் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. ஆனா தான் பண்ண தவறுகளை தானே உணர்ந்து இதுதான் என்னோட நிலைமை அப்படிங்கறத ஓப்பனா பேசின பிறகு அவரோட குறைகளை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மாணிக்க மாமாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இது சரி அது சரின்னு மனசுல படும்போது அதெல்லாம் செய்யறத விட்டுட்டு அம்மா மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க, மகாபாரத கதையில கர்ணன் வருவார் தெரியுமா? கௌரவர்கள் பண்றது அத்தனையும் தப்பு, அநியாயம் அப்படிங்கறது எல்லாமே கர்ணனுக்கு தெரிஞ்சிருந்தோம். அது அத்தனைக்கும் துணைக்கு போயிட்டு இருப்பார். ஏன்? செஞ்சோற்று கடன். நம்ம மாணிக்கன நிலைமையும் அதே மாதிரி தாங்க. கடைசி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப பெருசா மரியாதை வச்சிருக்க ஒரு ஆளு சிதம்பரம் மாமா. அவரை வீட்டுல போக சொல்லிட்டு எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உடனே மாமா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், சரோவை வீட்டுக்கு கூட்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா என்னால முடியாது. எங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படி எங்க அம்மா மீறி செஞ்சனா அந்த நிமிஷமே எங்க அம்மா என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க ஒரு பயம் அவர் மனசுக்குள்ள இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, எனக்கு அவர் பேசுனதெல்லாம் கேட்ட பிறகு என்னைய பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள தோன்றது, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மறந்து நிராயுத பணியா தன்னை பத்தி சொன்ன பிறகு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க நீங்க போறதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. இது அவர் சொல்ல சொல்லி நான் வந்து பேசல. நான் இங்க வந்தது அவர் தெரியாது. அவர் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டு நானா இங்க வந்து தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க போறதானே கரெக்ட். புறப்படுங்க. கோபி மாப்பிள்ள, இத்தனை நேரம் நீங்க விவரமா சொன்னதெல்லாம் ரொம்ப கவனமா கேட்டேன். எல்லாமே சரிதான். வீடு விட்டு வெளியே போன்னு சொன்னார். அதை நான் பொருட்படுத்தலை. சம்பந்தியமா வழக்கம் போல என்னையும் என் பொண்ணையும் நாக்கில் நரம்பெல்லாம் பேசினாங்க. அதையும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் வச்சு பார்த்தா என் பொண்ணை நான் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னா சம்பந்தியம்மா அவளை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவளை திருத்த முடியாது. மாணிக்க மாப்பிள்ளைக்கு அது தவறுன்னு தெரியும். ஆனால் அம்மா கிட்ட பயம், அதனால வெளியே காட்டிக்க மாட்டாரு. மனசுக்குள்ள குமரிக்கிட்டு இருப்பாரு. அப்பப்போ அவங்க அம்மா முறைச்சாங்கன்னா அவர் பங்குக்கு அவரும் அவர் மனைவி கிட்ட அப்பப்போ கடுமையாக நடந்துக்குவார். எல்லா அம்மாவுக்காகத்தான். ஆனால் மனசுக்குள்ள அன்பு பாசமெல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படி அவர் மனசுக்குள்ள ரகசியமா அன்பு பாசமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்பி என் பொண்ணை மறுபடியும் அவர் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களா? நான் அனுப்ப தயாருங்க. ஏன்னா நான் பொண்ணை பெத்துவேன். என் நிலைமை அப்படித்தான். யாரையாவது நம்பி எதையாவது செய்துதான் ஆகணும். ஆனா அப்படி நான் அனுப்பணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்.
மாமியார்காரி எப்படி இருந்தாலும் புருஷனோட அன்பாவது ரகசியமாவது இவளுக்கு கிடைச்சா கிடைக்குமா? உங்ககிட்ட சொன்னார் நீங்க மனசுக்குள்ள அன்பு பாசம் எல்லாம் ரகசியமா வச்சிருக்கிறேன், அம்மா முன்னால அதை காட்ட முடியாத ஒரு நிர்பந்தம். வேண்டாம், அம்மா முன்னால காட்ட வேண்டாம். அம்மா இல்லாதப்போ ஒரு போன் எடுத்து இவகிட்ட சொல்லலாம்ல. அப்படி போன் கூட பண்ண முடியாதபடி என்னங்க நிர்பந்தம்? இப்ப உங்ககிட்ட சொன்னது அத்தனையும் ஒரு போன் எடுத்து இவகிட்ட சொல்லியிருந்தான்னா இவளை நான் ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல நிறுத்த முடியும்? ஏமா நின்னு நிற்ப? பண்ணாரா? கூப்பிட்டாரா? இல்லையே. அப்புறம் எதை நம்பிங்க இந்த பொண்ணை நான் மறுபடியும் அவர் வீட்டுக்கு அனுப்ப முடியும்? அப்பல வேணாங்க, நாமளே நம்மளை ஏமாத்திக்க வேணாம். பாவம் கலப்பா இருக்கீங்க, குடிக்கிறதுக்கு தான் குடும்பம். ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, உன் மேலே எனக்கும் அக்கறை இருக்கு. நான் விட்டுறேன், பசங்க கிட்டே சொல்லிடுறேன். டோன்ட் வரி. ஓகே, தேங்க்ஸ் குரு. இட்ஸ் ஓகே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ஊர் சுத்தாம வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. உத்தரவு மேடம். சரி. பவானி நில்லு. என்ன உங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இப்படி வந்து நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது எதுவுமே ஏறலையா? பவானி, நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேனே தவிர என்னால எதையும் ஏத்துக்க முடியாது. நீ வேண்டான்னு ஒதுங்கி போக என்னால முடியவே முடியாது. அடச்சே, என் மனதில் நீ கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிட்ட பவானி. நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் வேண்டாம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த பேச்சு நினைப்பு இதெல்லாம் இதோட விட்டுடுங்க. நான் ஏதோ சொல்றேன்னு ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா எங்க மாமா கிட்ட சொல்லிடுவேன். பவானி, போதும், போயிடுங்க. திரும்பவும் சொல்றேன், இன்னொரு தடவை நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஊருக்கு போயிருந்தியா? அம்மா அப்பாவெல்லாம் பாத்தியா? சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. சரி வரங்க. என்ன அப்பாவும் பிள்ளை ஒன்னா வரீங்க? கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வரோம். ஆமா, எங்க உங்க மருமகளை காணோம்? அந்த பொண்ணு பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு ஆட்டோல அவசரமா கிளம்புச்சு. நான் தான் கூட மாட இருந்து எல்லாம் ஒத்தாசை பண்ணேன். என்னம்மா அப்படி திடீர்னு கிளம்புறேன்னு கேட்டேன். அக்கா வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லுச்சு. போகும்போது அது மூஞ்சியே சரியில்லைங்க. ஏதாவது பிரச்சனையா? குறிப்பா எதுவும் பிரச்சனைன்னு அந்த பொண்ணு உங்கள்ட்ட கோச்சிட்டு போயிடுச்சா? அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டீங்க? இல்ல, அது பாவங்க அந்த பொண்ணு. லீலா ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்ட கெட்ட பேரே கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டைய போட்டு அனுப்பியிருக்கீங்களே, அப்பாவி பொண்ணுங்க அவ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு லீலா நல்ல பொண்ணுன்னு, ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்றமா? என்னங்க இது? நீங்க இப்படி சொன்ன உடனே அந்த புள்ள சரக்குன்னு உள்ள போயிடுச்சு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அது சூடு ஆறி போகுது பாருங்க. சரிங்க.
அப்பா யோ உப்பு போட்டு தானே திங்கிற, இப்படி நன்றி கெட்டத்தனமா திரியற. உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்ன சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவளை பத்தி எதுவும் ஞாபகப்படுத்தாத. உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னல, அப்படித்தானே வச்சிட்டு இருக்கேன். நான் போட்ட சோத்தை தின்னுட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பத்தி பொறாமை பேசிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி நன்றி கெட்ட ஆளுக்கு என்னால பணிவிட செய்ய முடியாது. கிளம்பியா? உன்னை நான் தாங்குறேன், நீ என்னடா எனக்கே துரோகம் பண்றியா?